மாலை நேரத்தில் அமைதியில் அறை முழுவதும் மென்மையான ஒளி பரவியது. காவேரி வெட்க புன்னகையுடன் விஜயின் அருகில் அமர்ந்தாள். விஜய் அவளை அமைதியாக பார்த்து கொண்டு, இவ்வளவு அழகாய் சிரித்தாயே, என் இதயம் உன்னிடமே மாட்டிக்கொண்டது என்றான். வெட்கத்தில் தலைகுனிந்த காவேரியின் முகத்தை மெதுவாக நிமிர்த்தி விஜய் அவளது நெற்றியில் அன்பாக ஒரு முத்தம் பதித்தான். காவேரி கண்களை மூடி அந்த அன்பை ரசித்தாள். பிறகு அவளது கையை மெதுவாக தனது கையில் ஏந்தி, இந்த கை எப்போதும் என் கையை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவளை கையில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தான் விஜய். காவிரியின் கண்ணங்கள் வெட்கத்தில் சிவந்தன. அவள் சிரித்தபடி, இன்று ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறீங்களே என்று கிண்டலாய் சொன்னாள் காவேரி. விஜய் சிரித்து கொண்டு அவளது முகத்தை அருகில் ஈர்த்து, சிரிப்புக்காக நான் எது வேணாலும் செய்வேன் என்று சொல்லி அவளது கன்னத்தில் மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்தான். வெட்கத்தில் கண்களை மூடிய காவேரி விஜய் தோளில் சாய்ந்து, இப்படி உன் அன்போடு என் வாழ்க்கை முழுமையா இருக்கணும் என்றாள் காவேரி. விஜய் அவளை அணைத்தபடி, நீ என் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையின் அழகான நினைவுகள் என்றான் விஜய். இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து புன்னகையுடன் இந்த இனிய மாலையில் காதலின் நினைவாக மாறினர். விகா மகாநதி எபிசோட் பாகம் 2. உங்க வீட்டரசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியுடன் வரேன். தேங்க்யூ so much.